நான் 7வது படிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் கோடை விடுமுறைன்றதுனால நான் எதாவது கற்றுக்கணும்னு சொல்லி இங்கே வந்து 12 நாள் கோச்சிங் கிளாஸ்க்கு வந்திருக்கேன். ஸ்விம்மிங் வந்து ரொம்ப நல்லது, உடம்பு புத்துணர்ச்சியாக இருக்கும். அது மாதிரி குளத்து ஆற்றுலலாம் நிறைய பேர் மூழ்கி இறந்து போகிறாங்க. அது காரணம் அவங்களுக்கு நீச்சல் தெரியாதனால தான். நீச்சல் கற்றுக்கிட்டா நம்மளே காப்பாற்றிக்கலாம், இல்லைன்னா மற்றவங்கள நம்மளால் காப்பாற்ற முடியும். இதுக்கு நீச்சல் நல்லது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து கோடை கால நீச்சல் பயிற்சி நடைபெற்று வருது. இது பார்த்தீங்கன்னா இது 12 நாள் கிளாஸ். இந்த கிளாஸில் வந்து நீச்சலே தெரியாதவங்க வந்து நீச்சல் கற்றுட்டு போகிறாங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜில் வந்து மாவட்ட அளவில் மாநில அளவுலலாம் இந்த பயிற்சிக்கு வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த கோடைக்கால நீச்சல் பயிற்சி பார்த்தீங்கன்னா 12 நாள் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலர் கிளாஸும் இருக்கும். இந்த நீச்சல் கற்றுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு, குளங்கள், ஏரிகள் இதெல்லாம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் வந்து கடல் சார்ந்த பகுதி. இதில் வந்து எல்லாருமே நீச்சல் கற்றுக்கணும். இப்போ திருவிழா போகிற இடத்துல வந்து குளத்துல விழுந்துட்டாங்க, இறந்துட்டாங்க, ஆற்றுல போகிறவங்க இறந்துட்டாங்கன்னு செய்திகள்லாம் வருது. இது வந்து நீச்சல் வந்து ஒரு அழகான ஒரு பயிற்சி. அழகாக கற்றுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி இது மாணவர்கள் வந்து மாணவிகளும் பண்ணலாம். இதை நீச்சல் கற்றுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து தண்ணியில் முழுமையாக இருக்கிறதுனால உடல் சூடு கம்மியாகி பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி அவங்களுக்கு படிப்புக்கான மூளையை வந்து சுறுசுறுப்பாக ஆகக்கூடியது தான் நீச்சல் பயிற்சி. இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உடம்பு வந்து சுறுசுறுப்பாகவும் இருக்கும், படிப்பில் வந்து சிறந்து விளங்குவாங்க.